அனைவருக்கும் வணக்கம். முனைவர் இரா அனுஷியா, சதகுத்துல்லாப்பா கல்லூரி தமிழ்துறை பேராசிரியர். இப்போது இந்த முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான இளங்கலை பயிலக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கான பொதுத்தமிழ் 2 தமிழ் இலக்கிய வரலாறு 2 என்ற தாளிற்கான பாடங்கள். இப்போ அதில் நாங்கள் இதில் பிள்ளைங்களுக்கு இப்போ என்ன கொடுக்குறோம் அப்படின்னா, உங்களுக்கு தனிப்பாடல் திரட்டு, சிற்றிலக்கியத்தில் குறவஞ்சி, பரணி, பள்ளு, இந்த மாதிரி இலக்கியங்கள், உலா, தூது, இதெல்லாம் சிற்றிலக்கியத்தில் கொஞ்சம். அதுக்கப்புறம் தனிப்பாடல் திரட்டு. அப்புறம் இக்கால இலக்கியம் அப்படிங்கிறதுல பாரதியார், பாரதிதாசன் இவங்களோட கவிதைகள். அப்புறம் கடித இலக்கியம், மறந்து போன கடித இலக்கியம் பற்றிய சில செய்திகள் 4வது இயலில் உங்களுக்கு கொடுக்கப்படுது. அது மாதிரி வேலைக்காரி நாடகம், அண்ணாவோட நாடகம், கடிதம், அந்த சொற்பொழிவு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, மேடை பேச்சு, அதில் உள்ள சுருக்கம், கட்டுரையிலேருந்து வரக்கூடிய ஒரு பகுதி, இதெல்லாம் உங்களுக்கு பாடங்களாக கொடுக்கப்பட்டிருக்கு. அதோட ரகர வேறுபாடு, சொல் வேறுபாடு, அந்த எழுத்து அப்படிங்கிறது எழுதும்போது எப்படி எழுதணும், வாசிக்கும்போது எப்படி வாசிக்கணும், பிழையின்றி எழுதுவதற்கு இந்த ரகர வேறுபாடுகள் உதவும். அப்போ இந்த வேறுபாடுகள் பற்றியெல்லாம் படிக்கிறதுக்காக இந்த பாடம் உங்களுக்கு உதவியாக இருக்கும். இன்றைக்கி உங்களுக்கு நான் சொல்ல போகிற பாடம் இக்கால இலக்கியத்தில் பாரதியார், பாரதிதாசன் இவங்க சொல்லக்கூடிய கவிதைகள். இது இளைஞர்களுக்கு எப்படி உதவுங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதாவது இலக்கியம் அப்படிங்கிறது என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இலக்கு கூட்டல் இயம் இலக்கியம். இந்த இலக்கினை உடையது இலக்கியம். இலக்கியம் அப்படிங்கிறதுக்கு குறிக்கோள், லட்சியம் இதெல்லாம் உடையது தான் இலக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு இலக்கியங்கிறதுக்கு என்ன வேணும்னா ஒரு குறிக்கோளோ ஒரு லட்சியமோ இருக்கணும் அப்படிங்கிறது. இப்போ இதில் நம்மளுடைய தமிழ் இலக்கியம் என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சமுதாயம், தேசத்தோட பண்பாடு, நம்மளுடைய தமிழ் மொழியோடைய இலக்கியங்களாக இருக்கக்கூடிய ஆணிவேர்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, தூண்களாக இருக்கக்கூடிய சங்க இலக்கியம், சங்கம் மருவி இலக்கியம், நீதி இலக்கியம், இதெல்லாம் நல்ல சமுதாயத்தை மேம்படுத்துவதற்காகவும் நம்ம பழந்தமிழர்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத நமக்கு சொல்கிறதுக்காகவும் உதவக்கூடியது இந்த இக்கால இலக்கியம். இந்த இக்கால இலக்கியம் அப்படிங்கிறது நம்ம அந்த பழந்தமிழ் இலக்கியங்களுக்கெல்லாம் புத்துணர்வு பெற்று அந்த இலக்கிய வகைமையை மரபு கவிதையாகவும் புதுக்கவிதையாகவும் உங்களுக்கு தருகிறது. இதுதான் இலக்கியம், இக்கால இலக்கியம். பழமையான இலக்கியங்கள் நம்மளுடைய பண்பாட்டை பழக்க வழக்கங்களெல்லாம் நம்ம கற்றுக் கொடுக்குது. இந்த இலக்கியங்களுடைய புத்துயிர் பெற்ற இலக்கிய வகை தான் இக்கால இலக்கியங்கிறது. சரியா? அடுத்துமா மரபு கவிதை அப்படிங்கிறது. இப்போ மரபு கவிதை அப்படிங்கிறதுக்கு இப்போ சிற்பி பாலசுப்ரமணியம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மரபில் காலூன்றி புதுமை வானில் கிளை பரப்பும் கவிதை போக்கில் நம்பிக்கை கொண்ட கூட்டத்தை சேர்ந்தவன் நான் அப்படின்னு சொல்லிட்டு மூல வேறாக இருக்கக்கூடிய அந்த மரபு கவிதைக்கு புகழாரம் சுட்டுகிறார். ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு கவிஞர் இந்த சிற்பி பாலசுப்ரமணியம். நிறைய விருது பெற்ற படைப்புகளை தமிழ் உலகத்திற்கு கொடுத்தவர் இவர். சரியா? அடுத்து நம்ம 20ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லிட்டாலே என்ன வரும் அப்படின்னா, தனிப்பாடல், குறுங்காப்பியம், பெருங்காப்பியம், ஐஞ்சர் காப்பியம், ஐம்பர் காப்பியம் சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல மறுமலர்ச்சி பெற்ற இயக்கமாக தமிழ் உருவெடுக்குது. அதில் தான் தமிழ் கவிதையும் மறுமலர்ச்சியுற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நமக்கு முதலாவதாக நமக்கு தெரியக்கூடியவர், முன்னோடியாக திகழக்கூடிய மகாகவி பாரதியார். இவருக்கு முன்னாடி புதுக்கவிதையோட தந்தை பிச்சமூர்த்தியை சொல்லுவாங்க. ஆனால் நமக்கெல்லாம் முன்னோடியாக எடுத்து தந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார். நமக்கு தொழில் கவிதை, நாட்டுக்கு உழைத்தல், இமைப்பொழுதும் சோராது இருத்தல், இதுதான் என்னுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லி இயங்கியவர் இந்த பாரதியார். ஒளிப்படைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா 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 என்று இளைய பாரதத்தை கூக்குரல் கொடுத்து கூப்பிட்டவர் அவர். குழந்தை இலக்கியம், மொழிபெயர்ப்பு, வசன கவிதை, தன்னிறக்க பாடல், சுயசரிதை, குறுங்காப்பியம் என கவிதை வடிவங்களை தமிழில் விவரித்தவர் இவர். அதை மாதிரி இவரை பாராட்டுறதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யாமறிந்த புலவரிலே கம்பனை போல், வள்ளுவனை போல், இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனும் கண்டதில்லை, உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பாரதியாரை அடையாளம் காட்டி அவரை புகழ்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது இவர் இப்படி நிறைய எழுதிட்டே இருக்கிறாரு. இவருக்கு நிறைய பாராட்டுகள்லாம் இருக்குது. நம்ம அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா,
எழுக புலவ நீ என்று இவர் அடையாளம் காட்ட வந்தவர் பாரதிதாசன். அடுத்து பாரதிதாசன்ட்ட வரும். பாரதியாருக்கு அடுத்து பாரதிதாசன், அதுக்கடுத்து நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார். இவங்க எல்லாமே மக்கள் மத்தியில் ஒரு எழுச்சியை உருவாக்குறதுக்காக ஒரு சுதந்திர தாகத்தையும் தமிழ் உணர்வையும் சமூகத்தில் நடக்கக்கூடிய அவலங்களை சுட்டிக்காட்டி அதுலேருந்து மீண்டு வரணும் மக்கள் அப்படின்னு சொல்லி பாடினவங்க இவங்கெல்லாம். அதுபோக இப்போ வந்து வஉசி இருக்கார் இல்லையா, அந்த வஉசியை வந்து இரட்டை ஆயுள் தண்டனை விதித்த போது அந்த ஆங்கில நீதிபதி பாரதியாருடைய பாடல்களை குறிப்பிடும்போது அவர் என்ன சொல்கிறார், இவருக்கு இரட்டை தண்டனை விதிச்சுட்டு சொல்கிறாராம், இவருடைய பாடலை கேட்டால் செத்த பிணம் கூட உயிர் தெழுந்துரும், அந்த அளவுக்கு வளமான கவிதைகளை தரக்கூடியவர் மகாகவி பாரதி அப்படின்னு சொல்கிறாங்க. நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள், திமிர்ந்த ஞான செருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு சுட்டி காட்டியவர். இவருடைய பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, வசன கவிதை, சுயசரிதை இதெல்லாம் ஒரு சிறந்த படைப்புகளாக இருக்குது. அடுத்தது பாரதிதாசன். இவரோட வழியில் வந்தவரே பாரதிதாசன். இவர் வந்து என்ன பாடுறாருனா, எங்கெங்கு காணினும் சக்தியடா தம்பி, ஏழு கடல் அவள் வண்ணமடா அப்படின்னு சொல்லி ஒரு பாடுறாரு. அது மாதிரி நம்ம பொது உடைமை பற்றி பாடும்போது, எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு அப்படின்னு சொல்லி பாடுறாரு. அது மாதிரி ஓடப்பராயிருக்கும் ஏழையப்பர் உதயப்பர் ஆகிவிட்டால் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. ஒப்பப்பர் ஆகிவிடுவர் உணரப்பா நீ என்று இவரை வந்து பொது உடைமை இதை வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவளை கைம்பெண்களை பற்றிய செய்திகளுக்கு வந்து அந்த பெண்கள் வந்து அதை விடுத்து அந்த நம்ம வந்து கைமை நோம்புலாம் நோக்காமல் அடுத்த அடிக்கு வரணும் அப்படிங்கிறத சொல்கிறார். இப்போ உங்களுடைய பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய பாடல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாரத சமுதாயம் வாழ்க என்ற பாரதியாரோட பாடல். சரியா? பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே அப்படிங்கிற இந்த பாடல் இது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, நாட்டோடைய நம்மளுடைய பாரத நாடு எப்படி இருக்கிற நாடு அப்படின்னு சொல்லுது. 30 கோடி மக்களும் உயர்ந்தவர்கள், தாழ்ந்தவன் என்ற, அதாவது எல்லாருமே உயர்ந்தவர்கள் தான், உயர்ந்தவன் தாழ்ந்தவன்கிற வேறுபாடு கிடையாது. நம் தேசத்தில் வந்து உணவையோ உழைப்பையோ பொருளையோ மற்றொருவர் அபகரிக்கும் வழக்கம் இனி எதுக்கும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. மனமும் உடலும் வருந்த மற்றவன் அதை பார்த்து மகிழ்ந்திருக்கும் அவல நிலை இனிமே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி நம்ம நாட்டில் வந்து நெடிய வயல்கள், பழ வகைகள், கிழங்குகள், நவதானியங்கள், உணவு வளம் கணக்கின்றி இருக்குது. ஒரு நாளும் குறைவின்றி நித்தம் ஏராளமான வளங்களை தரும் நாடு நம் நாடு அப்படின்னு சொல்கிறாரு. புதிதாய் ஒரு விதி செய்வோம், அந்த விதியை நம்ம அனைவரும் எந்நாளும் காப்போம். அதாவது தனி மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்று எல்லாரும் எல்லாமும் பெற்று வாழ வேண்டும் என்ற கொள்கையை சொல்வதாக இந்த பாரத நாடு பாடல் நமக்கு உணர்த்துகிறது. அதே மாதிரி எல்லாரும் ஒரே குலம், எல்லாரும் ஒரே இனம், எல்லாரும் இந்தியர், அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் இந்நாட்டு மன்னர், ஆம் நாம் எல்லாரும் இந்நாட்டு மன்னர்கள், வாழ்க பாரதம் அப்படின்னு சொல்லி இந்த பாடலை சொல்கிறாரு. அதே மாதிரி சிறுத்தையே வெளியே வா அப்படிங்கிறதுல பாரதிதாசன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, 1891 கனகசுப்புரத்தினம் கனக சபை லக்ஷ்மி அம்மையாருக்கு மகனாக பிறந்தவர் இவர். இவர் வந்து இலக்கண இலக்கிய நூல்களெல்லாம் நல்லா கற்று பாரதியாருடைய கவிதையால் ஈர்க்கப்பட்டு பாடல்கள் எழுதியவர் இவர். இவர் வந்து இந்த பாடலில் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இளைஞனே நீ பூட்டிய இரும்பு கூட்டுக்குள்ளே இருக்காத, கதவு வந்து திறக்கப்பட்டுட்டு நீ வந்து எலி மாதிரி உன்னை நிகழ்த்தி பேசினவங்களெல்லாம் வந்து துண்டு துண்டாக்குறதுக்காக வா, நல்ல இரும்போட வலிமை கொண்டு, சிம்புள் பறவையின் வலிமை கொண்டு சிறகனை விரித்து இழந்து வா அப்படின்னு சொல்கிறாரு. பகல்னா கூட நள்ளிரவு அப்படின்னு சொல்லி தூங்கிட்டு இருந்ததெல்லாம் போதும், நல்லா எந்திரிச்சு வா, வீரத்தோடு வா, உன்னோட முகத்தை சூழலுக்கு ஏற்ப காட்டு. கழுதை இவ்வளோ நாள் ஆட்சி செஞ்சிட்டு இருந்தது, அதெல்லாம் ஒழிச்சு நீ வந்து நல்ல ஒரு தமிழுக்கு ஏற்பட்ட இகழ்ச்சியெல்லாம் வந்து துடைத்தெழுந்து நல்லதடியாக வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. சரியான முறையில் முடிவெடுக்கக்கூடிய இளைஞர் கூட்டமே நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி இளைஞனை பார்த்து கேட்குறாரு. எல்லாரும் ஒன்றுபட்டு தமிழ் இனத்தை உயர்த்த போகும் இளைஞர் கூட்டம் வாழ்க, வீரத்தில் அந்த இளைஞர்களுடைய திராவிட நாடு வாழ்க என்று தமிழ் இனத்தின் மீதும் தமிழ் மொழியின் மீதும் அக்கறை கொண்டு எதிரிகளிடமிருந்து அதை காப்பதற்காக இந்த பாடலை இயற்றியுள்ளார் அப்படின்னு சொல்லலாம்.
தமிழ் புரட்சியாளரான இந்த பாரதிதாசன் இந்த பாடல் மூலமாக தூங்கி கொண்டிருந்த இளைஞனை உரியதொரு வீரம் பேசி தமிழனின் வீர மரபினை முன்காட்ட நீ வா அப்படின்னு சொல்லி அவனை விழிப்புணர்வு கொண்டு வராரு, தமிழ் பற்றை தூண்டுறாரு. இப்படியாக உங்களுக்கு இந்த பாடல்கள் உங்களுக்கு பாடத்திட்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. மாணவர்களுக்கு இன்றைய பாடம் விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா பாரதியார், பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர் 3 பேரை பற்றி சொல்லியிருக்கிறேன். இப்போ நாமக்கல் கவிஞர் கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது அப்படின்னு சொல்லி பாடி உத்வேகத்தை தூண்டினார். காந்தியோடைய அந்த அறவழி போராட்டத்தை எல்லாருக்கும் முன்னெடுத்து காட்டினார் அப்படின்னு சொல்கிறோம். சாகித்ய அகாடமி உறுப்பினராக இருந்தவர், பத்மபூஷன் விருது வாங்கியவர், இத்தகைய சிறப்பு வாய்ந்த கவிஞர்கள் இக்கால இலக்கியத்தில் இந்த 3 கவிஞர்களை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். பாரதியார் ஒரு மரபு கவிதைக்கு முன்னோடியாக இருந்தவர். தெளிந்த நடை மூலமாக, எளிமையான நடை மூலமாக மக்களுக்கு கொண்டு சென்றவர். பாரத சமுதாயம் வாழ்கவேங்கிற பாடல் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பாரதிதாசன், அவர் ஒரு தூங்கி கிடந்த இளைஞனை தட்டி எழுப்புவதாக இந்த பாடல் அமைந்தது. அதாவது இரும்பு கூட்டுக்குள்ளே இருக்கிறவன் பகலையுமே நைட்டுன்னு நினச்சி தூங்கிட்டு இருக்கிறவனெல்லாம் தட்டி எழுப்புறது, தமிழ் உணர்வு கொடுக்கறது, இதெல்லாம் பாரதிதாசன் இளைஞனை பார்த்து அறக்கூவல் விடுத்து நீ எழுந்து வா, நீ தேசத்தை காக்கணும், உன் இனத்தை காக்கணும், உன்னோட வீரத்தை நீ மறந்துடாத, வீறு கொண்டு எழுந்து வா அப்படின்னு சொல்லி இன்றைய இளைஞர்களுக்கு, உங்களை போன்ற இளைஞர்களுக்கு அன்றே பாடி வச்ச பாரதிதாசனோட பாடல் உங்களுக்கு நிறைய பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை அப்படியே பார்த்து உங்களுடைய பாடத்தை தொடருங்க. நன்றி.